எங்க அப்பா வெயில் தாங்க முடியலடா, ஏதாச்சும் ஒரு ஜூஸ் கடையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். டே, இங்க ஒரு ரோஸ் மில்க் ஷாப் இருக்குடா, அங்க போலாம்டா அப்படின்னாங்க. உள்ள போய் கேட்டா A to Z மில்க் ஷேக் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் சேலஞ்ச் பண்ணிட்டேன், நீ எதை வேணாலும் சொல்லு நான் கொடுக்குறேன் அப்படின்னு. நீ எதுவுமே தர தேவையில்லப்பா, 40 ரூபாய்க்கு எனக்கு ஒரு ரோஸ் மில்க் மட்டும் போட்டு கூட அப்படின்னு. அந்த மனுஷன் டப்பு 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 டப்புன்னு எசன்ஸ் எல்லாம் போட்டு உடனே கலந்து குத்தா போல. சரி எப்படி இருக்குன்னு லாஸ்டா ஃபைனலா சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு வெளியே போய் மெனு பார்த்தா மெனு பார்க்க சொல்லி டெம்டிங்கா இருந்துச்சு. சரி ஏதாச்சும் அது வரைக்கும் ஐஸ்கிரீம் கூட அப்படின்னு 25 ரூபாய்க்கு ஒரே ஒரு கப் ஐஸ்கிரீம் கொடுத்தாரு. அந்த 25 ரூபாய் ஐஸ்கிரீம் கப் எப்படி இருந்துச்சுன்னு சரி சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வாய் எடுத்து வச்சுங்க. ஃபுல்லாக சாக்லேட்டு. யார் யாருக்கெல்லாம் சாக்லேட் பிடிக்குமோ இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த மனுஷங்கிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், A to Z இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு நல்லா போட்டு கொடுன்னு. நல்லா போட்டு கொடு சொன்னால் 40 ரூபாய்க்கு ஒரு ரோஸ் மில்கை தம்மத்தோண்டு கிளாஸில் ஒரு குவான்டிட்டியை கம்மி பண்ணிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போய் கேட்டு திட்டு வாங்கினே வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் ரோஸ் மில்கை சாப்பிட்டேன். உண்மையாகவே